இந்த ஒரு முடிவை மட்டும் அவர் அன்னைக்கு எடுக்கலனா இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஒரு சகாப்தமே மாறியிருக்கும். ஒரு பக்கம் வறுமை, கையில காசில்ல, ஆனா இன்னொரு பக்கம் தட்டில் வச்சு நீட்டப்படுற 1,00,000 ரூபாய் பணம். 1980கள்ல 1,00,000 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற பல கோடிகளுக்கு சமம். ஆனா எனக்கு பணம் முக்கியமில்ல, என் கொள்கை தான் முக்கியம்னு அந்த பணத்தை அப்படியே உதறி தள்ளினாரு ஒருத்தர். அவர்தான் நம்ம லட்சிய நடிகர் டி. ராஜேந்தர். இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ சூப்பர் ஸ்டார்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற டிஆரோட வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு மிரட்டலான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல ஏன் இன்னைக்கும் டிஆரை ஒரு ஒன் மேன் ஆர்மின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். தகவல் என்னன்னா, 1980களோட ஆரம்பத்துல தமிழ் சினிமா ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிட்டு இருந்தது. அப்போதான் ஒரு தலை ராகம் அப்படிங்கிற ஒரு கல்ட் கிளாசிக் படம் உருவாகுது. இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இசைன்னு எல்லாத்தையும் கவனிச்சது நம்ம டிஆர் தான். ஆனா இந்த கதையோட ஹீரோவா சந்திரசேகர் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு முதல்ல யாருக்கு போச்சு தெரியுமா? அந்த படத்தோட தயாரிப்பாளர் டிஆரையே ஹீரோவா நடிக்க கேட்டிருக்காரு. டிஆரும் கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாருன்னு தயாரிப்பாளர் நம்பினாரு. ஆனா அங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருந்தது. அந்த கேரக்டர் படத்துல அடிக்கடி சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு பழக்கம் கொண்டவர். நிஜ வாழ்க்கையில எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத டிஆர் அந்த ஒரு காரணத்துக்காகவே ஹீரோ வாய்ப்பை வேணாம்னு சொன்னாரு. தயாரிப்பாளருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன தம்பி சொல்றீங்க, நீங்க தான் இந்த கதைக்கு கரெக்ட், சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா டிஆர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. திரையில கூட நான் ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்க மாட்டேன். நான் சிகரெட் பிடிச்சு அதை பார்த்து 4 இளைஞர்கள் அந்த பழக்கத்துக்கு அடிமையானா அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொன்னாரு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. திரைப்பட வட்டார தகவல்கள் படி அப்போ டிஆரோட சம்பளம் வெறும் சில 1000 ரூபாய்கள் தான். ஆனா தயாரிப்பாளர் டிஆரை விடவே இல்ல. அவரோட பிடிவாதத்தை பார்த்துட்டு சரி பணத்தை அதிகமா கொடுத்தா ஒத்துப்பாருன்னு நினைச்சு 10,000, 20,000ன்னு ஏலத்தை அதிகமாக்குறாரு. கடைசியில ஒரு கட்டத்துல அப்போதைய காலத்தோட இமாலய தொகையான 1,00,000 ரூபாயை தட்டுல வச்சு நீட்டுறாரு அந்த தயாரிப்பாளர். யோசிச்சு பாருங்க, கையில காசே இல்லாத ஒரு கலைஞனுக்கு முன்னாடி 1,00,000 ரூபாய் நிக்குது. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் இப்படி ஒரு வாய்ப்பை தட்டி விடுவாங்களா? ஆனா நம்ம டிஆர் அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வசனம் தான் இன்னைக்கும் சரித்திரமா இருக்கு. நான் லட்சியத்துக்காக வாழறவன், லட்சத்துக்காக வாழறவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வாய்ப்பையும் அந்த 1,00,000 ரூபாயையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாரு. இது வெறும் சினிமா தகவல் இல்ல, ஒரு மனுஷன் தன் கொள்கையில எவ்வளவு உறுதியா இருக்க முடியுங்கிறதுக்கான ஒரு சாட்சி. இதனாலதான் இன்னைக்கும் டிஆர் ஒரு தனித்துவமான அடையாளமா இருக்காரு. அந்த படத்துல அவர் ஹீரோவா நடிக்கலனாலும் அவரோட இசைக்காகவும் வசனத்துக்காகவும் அந்த படம் 1 வருஷத்துக்கும் மேல ஓடி மிக பெரிய ரெக்கார்டு பண்ணுச்சு. அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் படி டிஆர் சினிமாவில் அறிமுகமான காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் தம் படங்கள்ல ஊக்குவிச்சதே இல்ல. ஒரு இயக்குனரா, இசையமைப்பாளரா, பாடகரா, விநியோகஸ்தரான சினிமாவில் இருக்கிற 9 முக்கியமான துறைகள்ல கையாண்டவர் டிஆர். அவரோட ஆரம்ப கால படங்கள்ல வர்ற சென்டிமெண்ட் சீன்களும் அடுக்குமொழியான வசனங்களும் அந்த காலத்துல ரஜினி, கமல் படங்களுக்கு இணையான வசூல அள்ளுச்சு. வசந்த கால பறவை, ரயில் பயணங்களில், மைதிலி என்னை காதலின்னு இவரோட ஹிட் லிஸ்ட் ரொம்ப பெருசு. இன்னைக்கு இருக்கிற பேன் இண்டியா மார்க்கெட் பத்தி நாம பேசுறோம், ஆனா அன்னைக்கே தம் படங்களை மத்த மொழிகள்ல டப் பண்ணி பெரிய அளவுல ரீச் பண்ண வச்சவர் டிஆர். கடைசியா ஒரு விஷயம், டிஆரோட இந்த நேர்மை தான் அவரோட பையன் சிலம்பரசன் வரைக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு சொல்லலாம். கோடிகள் வரும்போது கொள்கையை விடுறவங்க மத்தியில கொள்கைக்காக கோடிகளை விட்டவர் டி. ராஜேந்திரன். இவரோட இந்த செயல் பத்தி உங்களோட கருத்து என்ன? டிஆரோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா உலகத்தோட இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு மாசான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.